கன்சிஸ்டன்சினா என்னன்னு நம்ம தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். நானும் 7 டேஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கன்சிஸ்டன்சினா டெய்லி மிஸ் பண்ணாம ஒரு விஷயத்த பண்றதுன்னு நினைச்சேன். ஆனா இந்த 200 டேஸ் சேலஞ்சோட ஃபர்ஸ்ட் 7 டேஸ்ல ஒரு டிஃப்ரெண்ட் லெசனே கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் டே நல்லா மோட்டிவேஷனோட இருந்தேன், செகண்ட் டே எக்ஸைட்மெண்டோட இருந்தேன், தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு அப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த 7 டேஸ்ல நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, கன்சிஸ்டன்சினா ஃபோர்ஸ் பண்ணி டெய்லி ஏதோ ஒரு விஷயத்த பண்றது கிடையாது. கன்சிஸ்டன்சினா லவ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கணும், அதை டெய்லி திரும்பி திரும்பி சூஸ் பண்றது தான். அந்த ப்ராசஸ்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வரும்போது தானாவே டிசிப்ளினும் பில்ட் ஆயிடுது. இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த டேவே ஃபுல்லா பிளான் பண்ணிடுவேன். இந்த ஒர்க் அப்புறம் இது பண்ணணும், அந்த ஒர்க் அப்புறம் அது பண்ணணும் அப்படின்ட்டு. ரிசல்ட் என்னன்னா, அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன், ஈவன் ஸ்டார்ட் கூட பண்ணிருக்க மாட்டேன். இப்ப என் மைண்ட் செட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த இந்த டேக்குள்ள இந்த ஒர்க் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டியா நான் ஒர்க் பண்றதுனால சர்ப்ரைசிங்லி அந்த ஒர்க்கை நான் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஒரு கிளியர் டார்கெட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இட்ஸ் அபவுட் ஷோயிங் அப் டெய்லி ஃபார் சம்திங் யூ ஜென்யூன்லி வாண்ட் டு பிகம் பெட்டர் அட் அப்படிங்கிறத கிளியராகவே புரிஞ்சுக்கிட்டேன். 200 டேஸ் சேலஞ்சில் 7 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. See you on day 8.